शिवा शंभो शिवा. நான் சும்மா இருந்து யோசிச்சுட்டு இருந்தேன். சிவன் கோயில் ஒன்று கட்டுவோம், எல்லா மதத்துக்கும் சேர்த்து கட்டுவோம். பிள்ளையார் சிலை, முருகன் சிலை இதெல்லாம் இருக்கத்தக்கனே ஜீசஸுக்கும் சிஷியர்களுக்கும் நபிக்கும் சகாக்களுக்கும் புத்தாவையும் சேர்த்து கட்டுவோம். ரெண்டு ஜோதிச்சுட்டு மழை கொலகொலன்னு பொழிஞ்சுது. எனக்கு இப்படி கூஸ்பம் ஆகிட்டு, என்னடா நம்ம நிற்கிறது கேட்குவா இருக்குன்ற மாதிரி இயற்கைக்கு கேட்குற சக்தி இருக்குது. நம்ம என்ன நிற்கிறோம்ன்றதை அறியக்கூடிய சக்தி இறைவனுக்கு இருக்குது. நம்ம கோயிலுக்கு போய் என்ன கேட்கணுமென்ற அவசியம் இல்லை, அவனுக்கு தெரியும். அவன் பெரியவன் அவ்வளோத்துக்கு. அதனால நான் உங்களை சொல்கிறேன், நான் இந்த இதை நெச்சு கொண்டு வந்தேன். இந்த தான் ஏ ஓபிஸ், பி நபிகளும் சகாக்களும், சி ஜீசஸின் சிஷியர்களும், டி பிள்ளையார், இ அர்த்தநாயஸ்வரர், எஃப் முருகன், ஜி திருமாலும் 10 அவதாரம், ஹெச் புத்தா, ஐ சண்டேஸ்வரர், ஜே நந்தியும் கொடித்தம்பம், கே நவக்கிரகங்கள் சூரியன் சந்திரன், எல் 18 சித்தர்களும் பாபாஜியும், எம் பைரவர், என் ஆலயமணி. வசந்த மண்டபத்தில் மெடிடேஷன் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஃபஸ்ட் வீக் ஒரு மாதத்துக்கு, செகண்ட் வீக் ஒரு மாதத்துக்கு, தேர்ட் வீக் ஒரு மாதத்துக்கு, ஃபோர்த் வீக் அடுத்த மாதத்துக்கு இப்படி கொடுத்து அவர்கள் வணங்கி மற்ற மதங்களை பற்றி தெரிஞ்சு கொண்டு போகணும் ரெண்டெல்லாம் நெச்சு கொண்டு வந்தான். சரியா? ஸோ 1 2 3 4 சுற்றி வர போட்டிருக்கு. இது பஞ்சலோகங்கள் பஞ்சபூதத்தை சார்ந்த மாதிரி சின்ன சின்ன சிவலியங்கள் சுற்றி வர வைப்போம். ரெண்டெல்லாம் இப்படி யோசிச்சுட்டு இருந்தான். ஏனென்றா அடுத்த சந்ததிக்கு நம்ம இறைவன் பிடிச்சவன். அவங்களை நீங்கள் எந்த வடிவத்திலையும் வணங்கலாம் என்ற அளவுக்கு நான் அவன் அப்படி ஒரு சந்ததிக்கு நம்ம கடத்திட்டு போகணும்னு வச்சுனான். நீங்களும் அதுபோல் நல்ல விஷயங்கள், பெரிய விடயங்கள் நெய்யுங்க. அடுத்த சந்ததிக்கு நல்ல விடயங்களை கடத்திட்டு போங்க. ரெண்டு உங்களுக்கு சொல்கிறேன், இயற்கைக்கும் இறைவனுக்கும் உங்களுடைய எண்ணங்களை கேட்கக்கூடிய சக்தி இருக்குது. நான் சாட்சி. சரியோ? வேறு என்ன, இது அவரவர் கும்பிட்டுட்டு மெடிடேஷன் முறையில் இருந்து தியானம் பண்ணிட்டு போக வேண்டிய பூஜை முறை இல்லை. என் எல்லா மதத்துக்கும் செய்யல, இப்படி செய்யலான்னு ரெண்டெல்லாம் ஜோதிச்சு நான் மேபி நான் சில நேரம் கட்டுவேன். அது எத்தனை மக்களின் வரவேற்பை பொறுத்து நான் கட்டுவேன். பார்ப்போம். கடவுளுக்கு இந்த கோயில் தேவையாண்டா அவர் கட்டி வைப்பார். ஓகே, பாய்.